ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி F04 மொபைல் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். இன்னும் அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் சாம்சங் கேலக்ஸி F04 மொபைலில் நோட்டிஃபிகேஷனோட பாப்அப் ஸ்டைலை எப்படி செட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஏன்னு கேட்டால், உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் இருந்து வரக்கூடிய மெசேஜ், அதாவது நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகணுமா இல்லை பிரீஃபாக டிஸ்பிளே ஆகணுமா அப்படிங்கிறத நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். பிரீஃபாக வேணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணோம்னா அது நம்மளுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் உங்கள் சாம்சங் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு உள்ள நோட்டிஃபிகேஷன் பாப்அப் ஸ்டைல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பாருங்க, டிஃபால்ட்டாகவே பிரீஃப்ங்கிறதுல தான் எனேபிளாக இருக்கும். உங்களுக்கு நமக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் டோட்டலாகவே எனக்கு டிஸ்பிளே ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டீட்டெயிலுங்கிறத சூஸ் பண்ணிக்கங்க. பட் பிரீஃப்னு சூஸ் பண்ணீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பிரீஃபை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு கீழே இருக்கிற ஆப்ஸ் டு ஷோ ஆஸ் பிரீஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனுமே டிஸ்பிளே ஆகும். எல்லாமே எனேபிள்ல இருக்கும். இதுல எந்த அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு பிரீஃபா டிஸ்பிளே பண்ணக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷனை நீங்க எனேபிள் இருந்துன்னா டிசேபிள் பண்ணிருங்க. அந்த அப்ளிகேஷன்ல இருந்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ் மெசேஜ் எதுவுமே உங்களுக்கு பிரீஃபா டிஸ்பிளே ஆகாது. நெக்ஸ்ட், அதுக்கு கீழே இருக்கிற எட்ஜ் லைட்டிங் ஸ்டைல் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இப்ப டிஃபால்ட்டா அது நன் பொசிஷன்ல இருக்கும். எஃபெக்ட்ஸை நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஃபர்ஸ்ட் எஃபெக்ட்டை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்தோடனே லைட்டா ஒரு லைட்டிங் வரும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த 6 ஆப்ஷனை யூஸ் பண்ணி பாருங்க. அந்த நோட்டிபிகேஷன் மெசேஜ் வந்த பின்னால உங்களுக்கு லைட்டிங் எஃபெக்டோட நல்ல ஒரு மாதிரி அனிமேஷன் எஃபெக்ட் நல்லா கிளியரா வரும். இது பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இது எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத நீங்க இங்கே எஃபெக்டை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பிரீஃப்ல மட்டும்தான் இது அவைலபிள் இருக்கு. நெக்ஸ்ட், எஃபெக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கலருங்கிறத சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எதுலேருந்து வருதோ அந்த அப்ளிகேஷனோட ஐக்கான் வந்து கலரில் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சிருக்கிற எஃபெக்ட்டும் இப்போ சேஞ்ச் பண்ண கலரில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுல கிரேடியன்ட் கலரும் நம்ம கொடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட், அட்வான்ஸ்ங்கிறது கிளிக் பண்ணீங்கன்னா இதுலயே டிரான்ஸ்பரன்சி, எந்த அளவுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி வேணும், அதே மாதிரி உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது உங்களுக்கு டியூரேஷன் உங்களுக்கு ஸ்லோவா வரணுமா இல்ல ஃபாஸ்டா வரணுமா அப்படிங்கிறதையும் நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டியூரேஷன் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பொழுது ஸ்லோவா ஒரு மாதிரி அனிமேஷன் எஃபெக்ட் பார்க்கறதுக்கு எஃபெக்டிவா இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறது டியூரேஷன் கம்மியா வச்சீங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். தேவைப்பட்டுச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற டன்னுங்கிறத கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம இப்படி பிரீஃபை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை, எனக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, எனக்கு எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு பதிலாக நான் வெளியே இருந்துகிட்டே படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டீட்டெயில் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக விட்டுட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு டீட்டெயிலாக நீங்களுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்பிளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.